வணக்கம். 2026ல நகைக்கடன் தள்ளுபடி திரும்பவும் வருமா? சமீபத்துல நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இதுதான் இப்போ ஹாட் டாபிக். சரி, இந்த தள்ளுபடி உண்மையா? அப்படி வந்தா அது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? என்னென்ன புது ரூல்ஸ்லாம் வரலாம்? வாங்க, இத பத்தி முழுசா டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாருக்குமே மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுதாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த முழு விளக்கமும் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு தான். சரி, முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துடலாம். 2021ல 5 பவுண்ட் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்தாங்க இல்லையா? ஆனா இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. அதாவது தள்ளுபடி வரம்ப 3 பவுண்டா குறைக்கலான்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணு, தங்கத்தோட விலை பயங்கரமா ஏறிடுச்சு. இன்னொன்னு, அரசாங்கத்தோட நிதி நிலைமையும் ஒரு காரணம். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். யாருக்கெல்லாம் இதுக்கு தகுதி இருக்கு? போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே கடுமையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த தகுதிகளை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ பரவிட்டு இருக்கிற தகவல் படி ஒரு 4 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல, நீங்க தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே லோன் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது, ஒரு குடும்பத்துக்கு, அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. மூணாவது, உங்க ஏரியாவில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில தான் நீங்க கடன் வாங்கியிருக்கணும். கடைசியா, உங்க ஆதார், ரேஷன் கார்டு எல்லாத்தையும் சரிபார்ப்பாங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. எந்தெந்த பேங்க்ல லோன் வாங்கினா எலிஜிபிள், எதுல வாங்கினா இல்லன்னு பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், இதுலெல்லாம் வாங்கியிருந்தா ஓகே. ஆனா நீங்க SBI, IOB இல்ல பாண்டியன் கிராம வங்கி மாதிரி பொதுத்துறை வங்கிகள்ல லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதோ இன்னொரு முக்கியமான ரூல். நீங்க எந்த ஏரியாவுல வாழ்றீங்களோ அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற கூட்டுறவு வங்கியில தான் லோன் வாங்கியிருக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க சென்னையில இருக்கீங்க, ஆனா வேலைக்காக கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பேங்க்ல நகை வச்சிருந்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி, தகுதி இருக்கிற எல்லாருக்குமே உடனே தள்ளுபடி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்றாங்க. பயனாளிகள் பட்டியல ஒரு 3 கட்டமா பிரிக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். முதல் லிஸ்ட்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அதுலயும் எல்லா கண்டிஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணவங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு தான் முதல்ல தள்ளுபடி. அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட மிச்சம் இருக்கிற நிதியை வச்சு 2வது லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. 3வது லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேஸுக்காக மட்டும் ஒதுக்கப்படும். சரி, இப்போ பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். ஒருவேளை இந்த தள்ளுபடி அறிவிச்சாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ரெடியா வச்சுக்கணும்? இந்த 5 டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்க போட்டோ, பேங்க் பாஸ்புக், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க நகை வச்சதுக்கான ஒரிஜினல் ரசீத். ஜெராக்ஸ்லாம் செல்லாது, ஒரிஜினல் கண்டிப்பா வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம சில பேர்கிட்ட பான் கார்டு, வீட்டு வரி கட்டின ரசீது இல்லனா வருமான சான்றிதழ் கூட கேட்கலாம். குறிப்பா உங்க பேரு 2வது இல்ல 3வது லிஸ்ட்ல வந்தா இதெல்லாம் தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பரவலா பேசிக்கிற விஷயங்கள் தான். ஆனா இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? வாங்க கேட்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப தெளிவா ஒன்னேதான் சொல்றாங்க. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் நாம கேட்கிற எதுவுமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே வெறும் வதந்தி தான். அதனால அவங்க சொல்ற முதல் அட்வைஸ் ரொம்ப முக்கியமான அட்வைஸ். தயவு செஞ்சு வதந்திகளை நம்பி எந்த அவசர நிதி முடிவும் எடுக்காதீங்க. வாட்ஸ்ஆப்ல வந்துச்சு, ஃபேஸ்புக்ல பார்த்தேன்னு சொல்லி உங்க பணத்தை ரிஸ்க்ல போடாதீங்க. இன்னொரு விஷயம், தள்ளுபடி வரப்போகுதா, அப்போ நாமளும் போய் நகை வைக்கலான்னு நினைச்சு இப்ப புதுசா கடன் வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா ரோல் படி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே கடன் வாங்கியிருந்தா மட்டும்தான் தகுதி. சோ இனிமே வாங்குற கடனுக்கு இது பொருந்தாது. நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்கன்னா தள்ளுபடி வரும், அது வரைக்கும் வட்டி கட்ட வேண்டான்னு மட்டும் இருந்துராதீங்க. கரெக்டான நேரத்துல வட்டியை கட்டி லோனை ரினியூவல் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இல்லன்னா வட்டி கூடி உங்க நகை ஏலத்துக்கு போற அபாயம் இருக்கு. நகையை இழக்கிறத விட வட்டி கட்டுறது எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா? கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் உங்க நகையையும் பத்தின முடிவுகளை எங்கிருந்தோ வர உறுதிப்படுத்தப்படாத வதந்திகள் தீர்மானிக்கணுமா? கொஞ்சம் யோசிங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்க பணத்தை பத்திரமா பாத்துக்கோங்க.